இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். I vote for him of course. இல்ல எனக்கு தெரியாது. மதுரை மக்களோட பாசம் நான் சென்னையில இருந்து நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆஹா இன்னைக்கு மதுரை போறோம், வேற லெவல்ல அந்த வார்ம் வெல்கம் இருக்கும் சொல்லி. அது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே மதுரை மக்கள் தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெல்கம் கொடுத்தீங்க. வெரி ஹாப்பி. மதுரைனா நிறைய ஃபேமஸ் விஷயம் இருக்கு. இங்க ஃபுட்டுல மிஞ்சவே முடியாது, மக்களோட லவ் மிஞ்ச முடியாது. இப்பவே பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா உரிமையா சொன்னாங்க, ஆலியாவை நாங்க விட மாட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு நாங்க போவலாம் விட மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த ஊர்ல அந்த உரிமை வரும்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் வரும் அந்த லவ் எல்லாமே. அதனால மதுரையோட ஜிகிர்தண்டா ஃபேமஸ் இருக்கு. நிறைய விஷயம் மதுரைனா ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் வரதுக்கு நிறைய இருக்கு. அண்ட் மதுரை வர்றதுனாலே இப்போ மத்த ஊர்ல போவோம், பட் மதுரை வர்றதுனா ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும். சினிமா ஆல்வேஸ் வாய்ப்பு வரும் தான். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா சீரியல்ன்னும் போது எல்லாரும் வீட்டுக்கும் நான் டான்னு கரெக்டா 9 o'clock அப்படி வந்துருவேனா. அது மாதிரி சினிமானா நீங்க தான் என்ன படத்துல பாக்கணும் தியேட்டர்ல ஆனா இது நான் உங்களை வீடு தேடி வந்துருவேன்ல, உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம. அதுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமஸ் விட உங்களுக்கு உங்க எல்லாருக்கும் இன்னும் மனசுல க்ளோஸா நான் நினைப்பேன், மனசுல இருப்பேன் அப்படின்னா இதுதான் சின்ன திடம் தான் எனக்கு தோணுது. சோ நான் இங்க இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். இல்ல அது பண்ண நம்ம டைம் இருக்காது. பிகாஸ் நம்மளுமே ஒரு ஃபேமிலியா எல்லாமே போயிட்டு இருக்கு, ஷூட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி பண்ண முடியாது. பட் நான் ஐ வோட் ஃபார் ஹிம் ஆஃப் கோர்ஸ். இல்ல எனக்கு தெரியாது. சரி, மதுரை சார்ந்த கதைகள் அமைஞ்சா, அதாவது மதுரை பொண்ணா அப்படி ஒரு கதைக்களம் அமைஞ்சா அதுல நடிக்கிறதுக்கு நீங்க எப்படி? கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா மதுரை மக்களோட லவ் பாத்துட்டல, ஒரு அந்த லவ் எல்லாம் உள் வாங்கி ஒரு மதுரை பொண்ணுனா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ரோல் ஆசையா காத்துட்டு இருக்கேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.